ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். பழைய ஏற்பாட்டிலே ஒரு குறிப்பிட்ட கூட்டம் தான் ஆசாரியர்களாக மாற முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் ஆசாரியனாக, தேவனுக்கென்று ஊழியம் செய்யக்கூடிய தகுதி உள்ளவனாக காணப்படுகிறான். ஆசாரியர்களுக்கு தகுதி என்ன பாருங்க, பரிசுத்தம் தான் அவர்களுக்கு தகுதி. பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ தேவன் பரிசுத்தத்தை ஒருபோதும் விட்டு கொடுப்பவர் அல்ல. ஆகவே நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய ஏதோ ஒரு ஆலோசனை அல்ல, அது கட்டளையாகவே காணப்படுகிறது. ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஜாதியாய், பரிசுத்த சந்ததியாய், ஆசாரிய ராஜ்யமாக அழைக்கிறார். ஆகவே தேவ ஜனங்களே, இந்த நாளில் இந்த வார்த்தையின்படியே நம் ஆசாரிய கூட்டமாய், ஆசாரிய ராஜ்யமாய், பரிசுத்த ஜாதியாய் இருந்து தேவனை சேவிப்போம், தேவனுக்கு ஊழியம் செய்வோம். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.